வணக்கம் எல்லாருக்கும். இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும். மீடியாக்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். இது முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட திணிக்கப்பட்ட மீடியாக்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகங்கள் அது ஊழல் கட்சியாக இருக்கட்டும், ஊழல் செய்ததாக இருக்கட்டும், ஆனால் நிறைய மக்களுக்கான நிறைய பணியை ஸ்டாலின் பண்ணியிருக்கார். அவங்க தோல்விக்கு காரணம் பார்த்திங்கன்னா திமுகவில் ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் மக்களுக்கான தேவைகளை நிறையா செஞ்சுருக்காங்க. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க கீழே இருக்க அமைச்சர்கள் நிறைய தவறுகளை செய்திருக்காங்க. அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இல்லை. நீங்கள் ஏன்னா இன்றைக்கி அவர் ஸ்டாலின் சரியான முறையில் அவங்களாம் கண்டிச்சிருந்தா இன்றைக்கி திமுகவுக்கு தோல்வி வந்திருக்காது. இன்னும் சொன்னப்போனால் அது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏவாவா இல்லை வேலுவா இருக்கட்டும், இல்லை சேகர்பாபு. மெயின் காரணம் சேகர்பாபு ஒன்று. ஒரு சேகர்பாபாக இருக்கட்டும், மற்றபடி இப்போ அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தனி அதிகாரத்தை ஆட்சி வச்சு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி உண்டு பண்ணிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி திமுகவோட தோல்விக்கு முதல் காரணமே பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் காரணமே ஒழிஞ்சு மக்கள் அதுக்காக ஸ்டாலினோட அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல பணியும் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது. மிகச்சிறப்பாகவே நல்லாவே செஞ்சுருக்காங்க. அந்த ஆட்சி 2021லேருந்து 26 மிகச்சிறப்பான ஆட்சி. நம்ம பாராட்டத்தக்கக்கூடிய ஆட்சி. நல்லபடி செஞ்சுருக்காங்க. சரி, ரைட், அந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக இப்போ 2026 புதிய ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. சார் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருக்கு தேவை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழு ஆரம்ப கட்டங்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா திமுக மீண்டும் ஒரு தேர்தலில் வந்துடக்கூடாது, இல்லை ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது ஒரு காரணத்துக்காக தன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை கூட அனுப்பி வச்சு இப்பட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சாங்க. அதையும் விஜய் ஏற்றுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு ஆட்சியை அமைச்சுக்கிட்டார். மெஜாரிட்டியும் காமிச்சிட்டார். மெஜாரிட்டி காமிச்சு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி நிறைய குழப்பலாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்புறம் காங்கிரஸு திருமா இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ திருமா திமுக விட்டு வந்ததோ காங்கிரஸ் வந்ததோ திமுகவுக்கு தோல்வி கிடையாது. அவங்க 2 பேர் இல்லாமல் இருந்தால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீட்டு திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். திருமாவுக்கு கொடுத்த சீட்டும் சரி, அதே மாதிரி 27 சீட்டு கொடுத்த காங்கிரஸுக்கும் சரி. அவங்க 27 சீட்டு கொடுத்து அந்த சீட் ஜெயிக்கிறதுக்கு இவங்க 27 சீட்டு தான் நிச்சயமாக திமுக ஒரு 15-20 சீட்டுக்கிட்ட 15 குறைஞ்சது ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 10 சீட்டாவது இன்னும் அதிகப்படியாக ஜெயிச்சிருப்பாங்கிறது என்னோட கருத்து. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கான ஓட்டு கிடையாது. தமிழகத்தில் காங்கிரஸுக்கான ஓட்டு வங்கிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதில் கிட்டத்தட்ட பொறுப்பில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சில பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அது 4-5 கோஷ்டியாக இருக்கிறாங்க. நான் அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு